ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல் என்ன செய்கிறேன், அனுப்புறேன். அதனால நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறது புரியுதாயா? ஆமா, தோத்திரம். அநேகர் என்ன நினைச்சாங்க, தோத்திரம், அவர்களை தனித்த மனிதர்களாக நினைச்சாங்க. வேதத்தில் நம்ம ரொம்ப அந்த பக்கம் போக முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். எபூசிய பட்டணத்தை பிடிக்கிறதற்காக தாவீது வருகிறார். தாவீது வந்த பொழுது எபூசிய ராஜாவும் அங்கிருந்த யுத்த வல்லுநர்களும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் இருக்கிற சப்பானிகளும் குருடர்களும் நினச்சா ஒன்று என்ன செய்திருவாங்க, மேற்கொண்டு விடுவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது தாவீதோடு இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முறுமுறுக்கிறவர்கள். தாவீதோடு இருந்தவர்கள் கடன்பட்டவர்கள். ஆமா, கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் தான் யார் கூட இருந்தாங்க? தாவீதோடு இருந்தாங்க. மொத்தம் எத்தனை பேர்? அந்த காலகட்டங்களில் 400 பேர் தான் இருக்கிறான். அப்போ தாவீதை பார்க்கிறார். அவர் ஒரு ராஜா அல்ல, ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு புரட்சியாளன், அவ்வளோதான். ஒரு சாதாரண மேய்ப்பன், சாதாரண ஒரு மேய்ப்பன். அவரோட கூட ஒரு 400 பேர் இருக்கிறாங்க. உடனே எபூசியர்கள் சொல்றாங்க, தோத்திர, எங்க ஊர் சப்பானி நினைச்சாம்னா உன்னை ஜெயிச்சிருவா, எங்க ஊர் குருடன் நினைச்சாம்னா உங்களை ஜெயிச்சிருவா என்று சொல்லி தாவீதை என்ன செய்தார்கள்? ஏளனமாய் பார்த்தார்கள். ஒன்று புரிஞ்சுக்கிடணும், தாவீதை தான் பார்க்க முடிந்ததே தவிர தாவீதின் சிரசில் இருந்த ஒரு தேவ அபிஷேகத்தை அவர்களால் உணர முடியவில்லை. நான் சொல்லுகிறது புரியுதாம்மா? ஆண்டவர் என்ன சொன்னால், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். திக்கற்றவர்கள் என்ற வார்த்தைக்கு தமிழ் வேதாகமத்தை தவிர மீதி எல்லா மொழியிலையும் படிச்சிங்கன்னா, நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன். மலையாள வேதாகமம் சொல்லுகிறது, நான் உங்களை அநாதராய் விடுகையில்லா, நான் உங்களை அநாதைகளா விட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்திலையும் உன்னை ஒத்தைக்கு விட மாட்டேன்ப்பா, யாரும் இல்லை என்ற நிலைக்கு உன்னை நான் விட மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். இந்த உலகத்தில் எதுவும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலின் தெய்வத்தை தன் துணையாய் கொண்டவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமா, தோத்த ராஜாக்களை பாக்கியவான்கள் என்று சொல்லவில்லை, செல்வந்தர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லவில்லை, கல்விமான்களை பாக்கியவான்கள் என்று சொல்லவில்லை. எந்த ஒரு மனிதனோடு சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இருக்கிறாரோ அந்த குடும்பத்தை பார்த்து பைபிள் சொல்லுகிறது, நீ பாக்கியவான். அதற்கு ஆங்கில வார்த்தை சொல்லுகிறது, you are a blessed one, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன். அல்லேலூயா. இப்ப சிலருக்கு ஒரே ஆசை என்ன தெரியுமா பாஸ்டர், ஆண்டவர் என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குது, பார்த்துக்கிடுங்க. நான் இதுவரைக்கும் ஆண்டவர் என் கூட இருக்காரான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ணை மூடுனா பூதாவை இருட்டா தெரியுது, பார்த்துக்கிடுங்க. அவர் எங்கள் கூட இருக்காரா இல்லையா? இப்ப ஆண்டவர் என் கூட இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இது போல சும்மா இருக்கணும். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் எடுங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை ஒன்று பாருங்க. ஆண்டவரை என்கிட்ட வாருங்க, ஆண்டவரை என்கிட்ட வாருங்க, ஆண்டவரை என்கிட்ட வாருங்க. நீ ஏன் கூப்பிடணும்? நீர் அங்கே இரு, நான் வாரேன்னு சொல்ல வேண்டியதானே. உங்கள்கிட்ட சண்டை. நான் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம வீட்டில் இருந்து கூப்பிடுதம் இல்லை, அப்பா இறங்கி வாருமப்பா, அப்பா இறங்கி வாருமப்பா. அவர் என்ன படையிலே உட்காந்துருக்காரு இறங்கி வர்றதுக்கு? தோத்திரம். அப்போ இறங்கி வாருங்கப்பா, என் குடும்பத்தில் வாங்கப்பா, என் வீட்டில் வாங்கப்பா, என் கூட இருங்கப்பா, என் கூட. இப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஆண்டவர்னு சொல்லுகார், என்னையே சும்மா நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, நான் அங்கே வர்றதுனத்துக்கு நீ வந்தா போதுமே. அதனால இப்ப அவரை கூப்பிடுறதை நிறுத்திட்டு நம்ம பெயர்வோம். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் கடைசி சகல நாட்களிலும் நான் உங்களுடனே. ஐப்பா, அவர் என் கூட இருந்தாலும் சரி, நான் அவர் கூட இருந்தாலும் சரி, சாகிறது வரைக்கும் சார்ந்திருந்தா போதாதா?
ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொன்னது சரிதானே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என் கூட, சர்வ வல்லமர் என் கூட, சர்வ அதிகாரி என் கூட, வாழ வைக்கிறவர் என் கூட, என்னை ரட்சிக்கிறவர் என் கூட, என் குடும்பத்தை பாதுகாக்கிறவர் என் கூட, என் கூட, என் கூட, என்னை தாயின் வயிற்றில் கண்டவர் என் கூட, எனக்கு இந்த உருவத்தை கொடுத்தவர் என் கூட. ஆகையால் இவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த தைரியமா தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.